மண்ணுக்கு ஆசைப்பட்டு என் மகனு பலி கொடுத்த பாவி, பூமிக்கு ஆசைப்பட்ட என் புள்ளையக்க பலி கொடுத்த பாவி, பூவுக்கும் பொட்டுக்கும் ஆசைப்பட்டு மங்கள குங்குமத்திற்கு ஆசைப்பட்டு மகனை பலி கொடுத்தால்தான் பாண்டவர் உயிரோடு இருப்பார், இல்லை என்றால் நன்னகத்திலே மாண்டு மடிந்து விடுவார் அப்படி என்று மாயவனுடைய சொன்னதால அந்த மாயவனுடைய வார்த்தையை கேட்டு இந்த சண்டாளி பாவி பெற்ற பிள்ளை என்று கூட பாராமல் காளி கோயில் முன்பதாக என் மகனை வெட்டி பலி கொடுத்த இந்த பாவையடியில் பலி கொடுத்து இப்பொழுது எத்தனை நாட்கள் ஆகிறது? ஒரு வாரம் ஆகி விட்டது. ஓஹோ, ஆமாமடி. என் மகனுடைய அரவானை வெட்டியவுடன் அரவானுடைய தலையை எடுத்து சென்று காளியம்மாவுடைய மதில் மீதில் வைத்து அம்மா நான் சாகிறேன் என்று எனக்கு பயம் இல்லை தாயே, என் உயிரையே என் தந்தை மகளுக்காக நான் கொடுக்க போறேன். ஆனால் என் தந்தை மகள் ஜெயிக்கிறார்களா இல்லை என் எதிராளிகள் ஆகிய துரியோதனாதிகள் பெரிய மகள் ஜெயிக்கிறார்களா, அவர்கள் எல்லாம் நான் பார்த்து விட்டுத்தான் என் உயிர் பிரிய வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டான். அதனால என்னப்பா வேண்டும் என்று கேட்டதற்கு கௌரவர் ஜெயிக்கிறாரா பாண்டவர் ஜெயிக்கிறாரா என்று பார்த்து விட்டுத்தான் என் உயிர் பிரிய வேண்டும், அதனால என்னுடைய கண்களுக்கு மட்டும் எனக்கு உயிர் கொடுங்கள் அப்படின்னு சொன்னான். அந்த மாயனுடைய வார்த்தையை கேட்டு கண் பார்வைக்கு மட்டும் பார்வையானது கொடுத்து கண்ணுக்கு மட்டும் பார்வையானது கொடுத்து குருச்சத்திர பூமியிலே காளி கோவில் முன்பதாக வடக்கு முகம் பார்த்தது பூமியை பார்த்தது போல் குருச்சத்திர பூமியை பார்த்தது போல கண்ணுக்கு ஒளி கொடுத்த காளியம்மாவுடைய மதில் மீதிலே தலையை வைத்து வாழ்ந்து வருகிறோம். இப்போ இன்னும் என்னமோ தெரியவில்லை, இன்று நான் தனிமையிலே இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் ஒன்றை கேட்கிறது, அது என்னவென்று பார்க்கிறேன்.